ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் லவ் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்டில் பாவம் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டு பின்னாடி பேக்கில் தட்டி இருப்பான். ஹீரோயின் என்னை எப்படா நீ ஹராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ தான் ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி போட்டிட்டு வந்து என்னை வந்துட்டு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை பற்றி பேச எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர ஹீரோயினுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் நம்ம ஹீரோயின் தைரியமாக வந்துட்டு போலீஸ்க்கே கால் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வெளியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஷீனா கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஹாஸ்பிட்டலோடைய எம்டியை போயிட்டு பார்க்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாதியிலே கிளம்பிடுறான். இப்போ உள்ள வந்து அதாவது ஹீரோயினுடைய இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவரு வந்து ஷீனா கிட்ட இந்த மாதிரி வெளியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்ல ஷீனா உடனே இந்த பிரச்சனையை எப்படியாவது மூடி முழுக்க பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனையை பெருசாக்கி கம்பெனி பேரை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க வெளியே நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி வந்துட்டு இவன் கண்டிப்பா என்ன ஹராஸ் பண்ணா, எனக்கு அது வந்துட்டு சுத்தமா எனக்கு இஷ்டமே இல்ல, இதை நான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அதனால அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அவ்வளவுதான் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இந்த பொண்ணு போய் சொல்றா, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவதான் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல அப்ப மேனேஜர் வந்து ஹீரோயினை தான் திட்டுறாப்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்ம கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நம்ம கம்பெனியை பத்தி அவங்க தப்பா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த பிரச்சனையை மூடி முழுப்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்லவே இல்லை, இந்த ஆள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறத ஹீரோவுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோக்கு இப்ப டைம் ஆகுது இல்லையா, ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய டிரைவரை விட்டுட்டு இங்க என்ன நடக்குதோ அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப சிசிடிவி கேமரால போலீஸ் போய் பார்க்க ஆனா கரெக்டா அவன் தட்டுற அந்த இடத்துக்கிட்ட தலைக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பூச்செடி இருக்கும் போல இருக்கு, இதனால கேமரால சுத்தமா தெரியவே இல்லை இவன் தட்டினதே. அவ்வளவுதான், இதை சாதகமா வச்சுக்கிட்டு அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் ஹீரோயின் மேலதான் பழி போட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு என்னுடைய ரெப்புடேஷனை கெடுக்க பாக்குறா, நான் ஒன்னும் வந்துட்டு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை, இவதான் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினா போலீஸ்காரங்க கிட்ட அப்பையும் இல்ல இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே டிரைவர் ஹீரோக்கு சொல்ல ஹீரோவா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இப்ப பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஏதோ ஒரு பிளானை போட்டு கொடுத்து தான் இங்க இருந்து கிளம்பி இருக்கான். அது எப்படி ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை ஹீரோ சும்மா விடுவானா? இப்ப நம்ம ஹீரோயினா இவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நீ தான் வந்துட்டு என்ன தட்டின, இந்த மாதிரி ஹராஸ் பண்ண, ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் என்ன பண்ணா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கிட்ட இந்த பொண்ணை வந்துட்டு மன்னிச்சு விட்டுருங்களேன்னு சொல்ல இல்லை இவன் என்கிட்ட சாரி கேட்டால் தான் இந்த பிரச்சனையை நான் விடுவேன், அதுவும் ஆஃபீஸில் வந்து சாரி கேட்கணும்னு சொல்ல மேனேஜர் உடனே ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு இந்த பிரச்சனையை முடிக்கணும் உடனே சாரி கேளுன்னு சொல்ல ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்க. அப்போ நம்ம டிரைவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த சிசிடிவியில் மறைஞ்சிருக்கு, பட் ஆனால் அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன், ஆனால் நான் அதை சரியாக பார்க்கல, ஆனால் எங்கள் கம்பெனி ஒரு ரோபோட் அங்கே வந்து நிற்கிது, ஸோ அந்த ரோபோட்டில் ஒரு கேமரா இருக்குது, அங்கே கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்ல அவ்வளவுதான் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டோடைய மூஞ்சில ஆடல. இந்த மாதிரி இப்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உடனே இங்கே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய தண்டனை தான் கிடைக்கும்னு டிரைவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட சொல்ல ஹெட்டா பதறி போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஷீனா கிட்ட சொல்ல ஷீனா உடனே குடுகுடுன்னு வெளியே ஓடி வர போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு ஆமா நான் அவளை ஹராஸ் பண்ண என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை அரெஸ்ட் பண்ணியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஷீனா உடனே ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாரு அவன் வந்துட்டு உன்னை இந்த மாதிரி ஹராஸ் பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நீ முதல்ல பத்திரமா வீடு போய் சேரு, அவனை கண்டிப்பா நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஆனா இவ தான் இந்த ஜாமாவுடைய வில்லியாவா போல இருக்குது. இப்ப ஹீரோவுடைய டிரைவர் கிட்டையும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல டிரைவரும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப டிரைவர் எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பாக்குறான், ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பத்தி தான் கேட்கறான். மேனேஜர் ஹீரோயினை வீட்டுல விடுறதுக்காக போயிருக்காரு, ஹீரோயின் ரொம்ப சேஃப் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க போறான், அதாவது அவனுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டாக்டருடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ரோபோட்டோடைய கம்பெனில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறான், அதாவது நம்ம ஹீரோயினுடைய கம்பெனி அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறான் இல்லையா, அதனால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டாக்டருடைய அதுவும் சீனியர் டாக்டருடைய ஹெல்ப் வேணும் இல்லையா, அதனால ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பேசி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஹெல்ப் பண்ண சொல்ல அந்த டாக்டரும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்கிறாப்புல. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல பாய்
பாய் ஃப்ரெண்ட் காரன் இந்த பிரச்சனையில நான் உன் கூட இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை, நாளைக்கு எப்படி நான் ஆஃபீஸ்க்கு போறேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ல, அப்ப போவாத வேலையை விட்டுரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ இல்ல நம்ம ஒரு பிளாட் வாங்கணும், அதுக்கு வந்துட்டு முன்பணம் கொடுக்கணும், என்னால வேலைக்கெல்லாம் போகாம இருக்க முடியாது, பரவாயில்ல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணப்ப வந்து பேசந்தே ஹீரோவுடைய வந்துட்டு டிரைவர் தானே, இப்ப கூட வந்து ஹெல்ப் பண்ணது ஹீரோவுடைய டிரைவர்ன்றது நமக்கு தெரியாது. சோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு மெசேஜ் பண்ண, அந்த சைட்ல இருந்து நம்ம ஹீரோ தானே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப, என்னது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு, நீங்க டிரைவர் தானே அப்படின்னு கேட்க, இல்ல நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படியே செம ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசினது எல்லாமே ஹீரோ கிட்ட தானான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஹாயை சொல்லிட்டு குட் நைட்டை சொல்லிட்டு போனை வச்சுட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ்ல இருக்க யாருமே நம்ம ஹீரோயினுடைய மூஞ்ச பார்த்தே பேச மாட்டேன்றாங்க. செம்ம கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அவ கூட வந்துட்டு ஹாய் சொல்ல கொஞ்சம் கூட திரும்பியே பார்க்க மாட்டேன்றா நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் பண்றா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் பின்னாடியே வான்னு சொல்ல, ஹீரோயின் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போனா, இவ ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ வந்துட்டு உனக்கு ஒரு பொக்கே அனுப்பினாரு, இப்போ என்னன்னா வந்துட்டு ஹீரோவுடைய டிரைவர் உனக்கு ஹெல்ப் பண்றாரு, இதெல்லாம் பாக்குறப்ப ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே உன்னை வந்துட்டு தப்பா பேசிட்டு இருக்காங்க, இன்டர்நெட்ல உன்னை பத்தி தான் வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்குது, அப்படி அதுவும் இல்லாம அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கார் இல்லையா, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அவரை வேலையை விட்டு தூக்குனா அந்த பிரச்சனையில கம்பெனில யாருக்குமே இப்ப போனஸ் கிடையாது, அதனால தான் எல்லாரும் உன் மேல கோவத்துல இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அவன் தான் என்ன ஹராஸ் பண்ணா, அப்படி இருக்கக்குள்ள எல்லாரும் என்ன ஏன் தப்பா பாக்குறீங்கன்னு சொல்ல, இல்லப்பா எது எப்படி இருந்தாலும் பட் எல்லாருக்கான போனஸ் போனதுக்கான காரணமும் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னாலையும் டைரக்டா உங்ககிட்ட பேச முடியாது, நான் ஜஸ்ட் வீசாட்ல மட்டும் தான் பேசுறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே கஷ்டமாச்சு. யாருமே வந்துட்டு தன்னை புரிஞ்சுக்கல, தப்பு பண்ண அவனை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஆனா நம்மளையும் ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி டிரைவர் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணிருப்பான் ஹீரோயினுக்கு, ஹீரோ சொல்லாமையா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான், அப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சம்பந்தம் சொல்லிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் போய் பேச, இதை வந்துட்டு ஷீனா கேட்டறா. ஷீனாக்கு தான் நம்ம ஹீரோவை பிடிக்கும் இல்லையா, அவளுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. உடனே மேனேஜரை கூப்பிட்டு, உங்களுக்கு கீழே தானே ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஆபீஸ்ல யார் யார் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நீங்க வந்துட்டு கவனிக்கவே மாட்டீங்களா, அந்த பொண்ணை பத்தியும் இப்ப ஹீரோவை பத்தியும் காசிப் பேசுறாங்க, ஹீரோ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு, இப்ப ஹீரோ இந்த விஷயத்தை பத்தி கேட்டா நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது, ஒழுங்கா உங்களுக்கு கீழே ஒர்க் பாக்குறவங்கள கெடுபடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கு ஹீரோயின் மேல ஜெலஸும் ஆயிடுச்சு, பத்தா அதுக்கு கம்பெனில ஏதாவது லாஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோயின் பண்றது எல்லாத்தையுமே குத்தம் சொல்லி அவளா வேலையை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்ல, இந்த மேனேஜரும் என்ன பண்ண ஹீரோயின் கிட்ட, ஆக்சுவலி ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கணும், ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணுமான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன சொல்றீங்க ஃபீல்டு ஒர்க்கா, அதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்துப்பாங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்கம்மா, இது உன்னோட ப்ராஜெக்ட் தானே, நீ ஃபீல்டு ஒர்க் பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு வெளியே வந்து எல்லா டீம் மெம்பர்ஸ் முன்னாடியும் எல்லா டீம் மெம்பர்ஸையும் சேர்த்து பிடிச்சி திட்டிட்டு இருக்கான், எந்த வேலை செஞ்சாலும் உருப்படியா பண்ண மாட்டீங்களா, நைட்டு உட்காந்து எல்லாருமே ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஆல்ரெடி இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோமே சார்ன்னு சொல்ல, இங்க பாருமா எல்லாமே வேலை தான் ஒழுங்கா பண்ணுன்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுடைய வேலையில ஒரு பையன் குறுக்கிடுவான் இல்லையா, அந்த பையன் எனக்கு வேலை இருக்கு என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிளம்பிடுறான். ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே, அதாவது நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே டீம்ல இருக்கவங்க எல்லாம் எங்களால பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, இவ பண்ண தப்புனால நாங்க வந்துட்டு ஓவர் டைம் பார்க்கணுமா, போனஸ் இல்லாம நாங்க எப்படி ஓவர் டைம் பார்க்கறதுன்னு பேச, ஹீரோயின் நீங்க பாருங்க கொடுத்த ப்ராஜெக்ட்டை நம்ம முடிச்சாதான் அட்லீஸ்ட் சம்பளமாவது கிடைக்கும், ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு சொல்ல, எல்லாருமே உட்காந்து வேலை செய்யறாங்க, அவங்களுடைய வேலையை முடிச்சு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்படி நைட் ஆயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, உடனே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன் ஒர்க்கை முடிச்சிட்டல, நீங்க வந்து கிளம்பு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்து நைட்டு ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் கார மெசேஜ் பண்றான். உடனே நம்ம ஹீரோயின் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்ல, பரவாயில்ல ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு உடம்பு கெடுத்துக்காத, சரி ஓகே நீ எப்போ ஃப்ரீயா வரையோ அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போனை வச்சிடுறான். ஹீரோயினுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டீ காஃபியை பார்க்க, ஆனா டீ காஃபி கூட இல்ல. உடனே வெளியே எட்டி பார்க்க செம்மையா சோன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. தப்பு பண்ணது அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோடைய ஹெட், அவன் தான் என்ன ஹராஸ் பண்ணா. ஆனா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே எம்எல்ஏ கோச்சிக்கிட்டாங்க. போனஸ் வராத ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க கண்ணுக்கே குடும்பம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்னுட்டு இருக்க. ஆக்சுவலி கம்பெனில தான் ஹீரோவுமே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லிஃப்ட்ல ஏற, ஹீரோயினுமே அவங்களுடைய வந்துட்டு இது வந்தோடனே ஃப்ளோர் வந்தோடனே லிஃப்ட்ல ஏறுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஓவர் டைமான்னு கேட்க, ஹீரோயினுமே ஆமா
ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய டிரைவர் சொன்னாலே அந்த ரோபோன்னு சொல்லிட்டு அந்த ரோபோல கேமராவே இல்ல போல இருக்கு. ஹீரோ இப்படி சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையை சொல்லிடுவான் தான் ஹீரோ அவனோட டிரைவர் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த ட்ரிக்கும் ஒர்க் ஆயிருக்கும். இப்போ இதனால நம்ம ஹீரோயின் அதுல கேமராவே இல்ல அந்த ரோபோட்ல, பட் நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உன்னை டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயின் இல்ல எனக்கு டாக்ஸி வந்திருக்குது நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்ஸில ஏற ஹீரோவுமே அவனுடைய கார்ல ஏறிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு கம்பெனியில நடந்த விஷயம் எஃப்எம் வரைக்குமே போயிடுச்சு இந்த பிரச்சனை. எஃப்எம்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹராஸ் பண்ணிட்டாங்களா, ஆனா அதுக்கு எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லையாப்பான்னு சொல்ல உடனே டாக்ஸி டிரைவரும் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் குட்டப்பாவடையை போட்டுட்டு ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் எப்படி நீங்க பொம்பளைங்க மேல எல்லாம் இப்படி தப்பா பேசுவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல வந்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, தெரியாதுல அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட சொல்லிட்டாங்க. டாக்ஸியும் பாதி வழியில் நின்னோடனே ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. பஸ் போது வருது, ஆனா ஹீரோயின் போகக்கூடிய ரூட்ல பஸ் இல்ல போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய காருக்கு பின்னாடி டாக்ஸிக்கு பின்னாடி தானே ஹீரோடைய காரு வந்துட்டு இருந்தது. ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோவே வந்துட்டு கொடை எடுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட வா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோடைய கார்ல ஏறிக்கிறாங்க. போக்குள்ள நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை ஷாக்கிங்கா திரும்பி பார்த்து அப்போ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்கான். உடனே வந்துட்டு கார் டேமேஜ்க்கான காசை வேணா கொடுத்துருன்னு சொல்ல ஹீரோயின் டக்குனு அவங்க போனை கீழே போட்டுடுறாங்க. ஹீரோ போனை எடுத்து கொடுக்குறப்ப உன் நம்பரை எப்ப நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நான் காலேஜ் டைம்ல சேஞ்ச் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காலேஜ் டைம்ல வந்துட்டு அந்த இது அதாவது ஜெர்மனிக்கு போறப்ப மெசேஜ் பண்ணா இல்லையா, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு மெசேஜ் ஒருவேளை போயிருக்குமோ இல்லையோ நான் அவனுக்குமே லைட்டா டவுட் பண்ணல இருக்கு. அதனால தான் இப்ப இப்படி கேட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுடைய வந்துட்டு ப்ராஜெக்ட் ரோபோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோ நல்லபடியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்க அங்க இருக்கிற டாக்டரா அதெல்லாம் நல்லபடியா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க நான் பாக்குறேன்னு சொல்ல டாக்டர் இல்லமா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு எமர்ஜென்சியா வந்துட்டு ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க வந்து கிளம்ப ஹீரோயின் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தா அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எங்களுக்கு பில்லு போடுங்க நர்ஸுங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயின் ஒரு ரோபோ கொடுத்தாங்க இல்லையா ஹீரோயினுடைய கம்பெனில இருந்தே அந்த ரோபோ தான் ஒர்க் ஆகல போல இருக்கு. அதனால கையால பில்லு போட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கம்பெனிக்கு கால் பண்ணி ரோபோ வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு நான் அதை செக் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்க இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நடக்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை see you.